இந்த 2025ல ஒரு விஷயத்துக்காக நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ற விஷயம் எது? மீன் வந்து வாங்கணும், மீன் நல்லாவே இல்லை. ஒரு இது போனேன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, அதில் ஒன்றுமே இல்லை. அதுக்கு போயிட்டு நான் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணேன். எனக்கு அதுதான் இந்த 2025ல் பிடிக்காத. போயிட்டு வேஸ்ட்டு. லோன் கொடுக்குற பேங்க்கெல்லாம் போட்டாங்கன்னா செலவு பண்ணுறேன். நான் எல்லாமே தேவையில்லாத செலவு பண்ணுறேன். அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப ஆக்சுவலி பார்த்தா நான் காசை செலவு பண்ண மாட்டேன். என் பையனை படிக்க வச்சு தான் ப்ரோ. இப்போ எங்கள் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும். நாங்கள் ஃபீஸ் கட்டுறது தேவையில்லாத பொருள். கேளுங்க, ஒரு இடத்துல ஏமாற்றி கட்டிட்டு வந்துட்டோம். அதை நினச்சி இன்னும் ஃபீல் பண்ணுறேன். 2026ல் இன்னும் அவாய்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு இதுக்கப்புறம் நான் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 100 ரூபா போட்டால் 200 ரூபா தரேன்னு சொன்னாங்க. அந்த ஸ்கீமு அது நான் நிறைய பேர் நம்பி ஏமாந்துட்டாங்க. நான் ஏமாறுறது தெரிஞ்சு போனேன். என்னோட ஒரு சில கெட்ட பழக்கம், அதை தானே தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் முடியல. கண்டிப்பாக 26ல் கண்டிப்பாக விட்டுருவேன். நான் வீட்டில் என்கிட்ட எதுவுமே சாப்பிட்றது கேட்காம இருந்தாலுமே விட்டுறலாம். வெளியே சாப்பிட்றத ஃபஸ்ட்டு கட் பண்ணலான் இருக்கேன். ஹோட்டல் ஃபுட் முக்கியமாக ஹோட்டலுக்கு செலவு பண்ணுறதை விட்டுருவேன். அப்படியே தண்ணி அடிக்கிற மட்டும் தான் விட்டுருவாங்க. இந்த 2025ல ஒரு விஷயத்துக்காக நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ற விஷயம் எது? மீன் வந்து வாங்கணும், மீன் நல்லாவே இல்லை. அது பஜ்ஜி வாங்கணும், பஜ்ஜி வந்து சட்னி இதெல்லாம் இல்லை. மிச்சம்லாம் டேஸ்ட்லாம் எல்லாம் நல்லா இருக்குது. இதுக்கு தான் இந்த வருஷத்துல இதுக்கு தான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஃபீல் பண்ணுறது கண்டிப்பாக இதுக்காக தான். லொக்கேஷன் தான் ரொம்ப நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்காங்க. ஜனங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு. ஆமாம், நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம். இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய மாற்றம் இருக்குது. ஒரு இது போனேன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, அதில் ஒன்றுமே இல்லை. அதுக்கு போயிட்டு நான் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணேன். எனக்கு அதுதான் இந்த 2025ல் பிடிக்காத. போயிட்டு வேஸ்ட்டு. சாப்பிட்ற பொருள் தான், ஆனால் ஒரு எதுவுமே இல்லாமல் வேஸ்ட்டு பண்ணது அதுதானே. சும்மா டேஸ்டே இல்லை. ஆமாம் ஆமாண்ணா. அப்படி அந்த ரெஸ்டாரண்ட்ல என்னெல்லாம் வாங்குனீங்க? பர்கரு, சிக்கன், அந்த இந்த நம்ம இந்த பர்கரு சிக்கன் அந்த இதெல்லாம் கொஞ்சம் அந்த அளவு சரியே இல்லை. தண்டம் 2000 ரூபாய். தேவையில்லாம இதெல்லாம் வாங்கிட்டா அப்படி. ஆமாம், ஃபீல் பண்ணிட்டேண்ணா. நான் தேவையில்லாமல் செலவு பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று போட்டுட்டேன். அது தேவையில்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொன்று ஒரு ஸ்கீமில் போட்டால் நல்லது அப்படின்னாங்க. அது நான் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். 100 ரூபா போட்டால் 200 ரூபா தரேன்னு சொன்னாங்க. அந்த ஸ்கீமு அது நான் நிறைய பேர் நம்பி ஏமாந்துட்டாங்க. நான் ஏமாறுறது தெரிஞ்சு போனேன். அதுவும் நானும் ஏமாந்துட்டேன். தெரிஞ்சே ஏமாந்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இது யாரும் பண்ண வேண்டாம் அப்படின்றது நான் கேட்டுக்கிறேன். காசு ஜாஸ்தி செலவு பண்ணது இதுதான். செலவு பண்ணி நீங்க ஃபீல் பண்ணது? ஃபீல் பண்ணல. எதுக்காக அதிகமாக செலவு பண்ணீங்க? அது குடும்பத்துக்காக தான். குடும்பத்துக்கு நம்ம வழக்கமாக செலவு பண்ணுறதா, ஒரு பொருள் வாங்குறதுக்கோ இல்லை குடும்பத்தில் ஒரு பொருள் வாங்குறதுக்கோ, அது அப்படின்னா எது சொல்லுவீங்க? பொருள் வாங்குறதுன்னா அந்த மளிகை சாமான இதுதான் கூடுதல் வாங்குறது. மளிகை சாமான் தவிர வேறு எதுவுமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லையா? ஆஹா, உங்களை மாதிரியான குடும்பங்கள் தானே இந்தியாவுக்கு வேணும். வேற அனாவசிய செலவு ஒன்றும் இல்லை. எதுவுமே நம்மளும் வாங்கிட்டு ஐயோ தேவையில்லாம நம்மளது வாங்கிட்டு അങ്ങനെ நினைക്കുന്നதா அப்படிலாம் நீங்க நினைக்கிறது இல்ல? അങ്ങനെ தேவையில்லாத ஒரு பொருள் நாங்க வாங்கவே இல்ல. தேவைப்படுறது மாத்திரம் வாங்குவோம். இதே மாதிரி நீங்க எல்லாரும் செலவு பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அருமையா போகும், ரொம்ப சிறப்பா இருக்கும். தேவையில்லாத செலவுகள் தான் குடும்பம் தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிறது. பாருங்க எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க. இப்படிலாம் இருக்கணுமா இல்லையா? அதில் வீட்டு பொருளுங்க தான் தேவையில்லாத ஒரு சில பொருளுங்களை வாங்கிட்டு அவசரப்படுவோம். அதுதான். எந்த பொருளுக்கு சொல்ல முடியுமா? நிறைய பேர் அதே மாதிரி கூட வாங்கிருக்கலாம். ஏசி வாங்கியிருந்தேன். ஏசி வாங்கிட்டு அது ஃபால்ட் அந்த மாதிரி பிரச்சனை தானே. நான் எல்லாமே தேவையில்லாத செலவு பண்ணுறேன். அப்ப செலவே பண்ணாம இருக்கீங்க. மேக்கப் திங்ஸ்க்கு நிறைய செலவு பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனா உங்களுக்கு மேக்கப் போடுறது பிடிக்குமா? பிடிக்கும், ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகே. நிறைய பார்லருக்கு செலவு பண்ணிட்டோம். நிறைய பார்லருக்காக செலவு பண்றீங்க? அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப ஆக்சுவலி பார்த்தா நான் காசை செலவு பண்ண மாட்டேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. செலவே பண்ண மாட்டேன். சேவிங் பண்ணணும் தான் நினைப்பேன். ஆனால் நான் ரொம்ப செலவு பண்ணுற ஆள் கிடையாது. செலவு பண்ற ஆள் கிடையாது. இதே மாதிரி வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்க குடும்பம் ரொம்ப சிறப்பா செலைக்கும். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். எல்லாத்துக்குமே அப்படிதான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட தேவையில்லாத செலவு இருக்கும்ல. சும்மா ஒரு 4-5 உதாரணத்துக்கு. தேவையில்லாம ட்ரெஸ் வாங்குறது, ரீசார்ஜ் பண்றது, தேவையில்லாத. ஆமா, அதனால நெட் ஓடுறோம், எல்லாமே தேவையில்லாதெல்லாம் யூஸ் பண்றோம். வெறும் ஃபோன் காலுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்ல. அதான் இனிமே பண்ணலாம்னு இருக்கு. அடுத்த 26ல அதான் பண்ணலாம்னு இருக்கு. ஓகே, வீட்ல வைஃபை போட்டு வெறும் ரீசார்ஜ் மட்டும் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? என் பையனை படிக்க வச்சு தான் ப்ரோ. படிக்க வச்சதுக்கா? ஆமாம் ப்ரோ. என்னடா படிக்க வச்சதுக்கு? 30 லட்சம் ரூபா வாங்கிட்டான் ப்ரோ. பிடெக் பண்ணுறதுக்கு 30 லட்சம் ரூபா வாங்கிட்டான் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறது? சரி, இப்போ செகண்ட் இயர் படிக்கிறான் ப்ரோ. அதான் நான் பண்ண அதிகப்படியான செலவு. நல்லபடியா படிக்கிறாரா? அவன் தான் கிளாஸஸ் அப்புறம் அவன் தான். அப்புறம் என்ன அது செலவுன்றீங்க? அதிக செலவு? ஆமாங்க, அதான் நம்ம சக்தி மீன் செலவுல அது. ஆனா நல்லா படிக்கிறார்ல, அவர் ஃபியூச்சர் வந்து போறான். அப்புறம் என்ன அது செலவு? அது இன்வெஸ்ட்மென்ட் தானே. நெக்ஸ்ட் இயர் ஜப்பான் வர போறான். இந்த மாதிரியான செலவுகளுக்கு வீண் செலவுலாம் நீங்க சொல்லுங்க. அதாவது வீண் செலவுன்னு சொல்ல, நம்ம சக்தி மீறிய செலவு.
ஆனா ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஆமாம் ஃபீல் பண்ணுவேன். ஆனா அது சந்தோஷம். ஆனால் என்ன மேட்டர்னா அதுக்கு முன்னாடி வட்டி மட்டுமே நான் 73,000 எடுத்துக்கிறேன் மாதத்துக்கு. அதுதான் விஷயம். அதாவது விஜய் வந்து இது போடுறாருல்ல, மீட்டிங் எல்லாம் போடுறாருல்ல, அது வேஸ்ட். அது அவ்வளோ செலவு பண்ணுறது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதுதான் 25 செலவு பண்ணுறது. ஓகே, அது மத்தவங்க செலவு பண்றது, நீங்க செலவு பண்றதுல. நாங்கள் செலவு அதிகமாக பண்ண மாட்டோங்க. அதிகமாக எதுவுமே பண்ண மாட்டோம். செலவே பண்ண மாட்டீங்க. செலவு பண்ண மாட்டோம். செலவு பண்ணி இது வரைக்கும் எதுக்குமே ஃபீல் பண்ணல. இல்லை ஃபீல் பண்ணுற திட்டமாக யோசனை பண்ணி செய்வோம். சரி, நீங்க வேற யாரா செலவு பண்ணிருப்பாங்களா, அதுக்கு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது மாதிரி தேவையில்லாம இதெல்லாம் வாங்குறீங்க. அது எத்தனையோ இருக்குது, எவ்வளவோ இருக்குது. உதாரணத்துக்கு 1-2 சொல்லுங்க போதும். 1-2னாக்கா இப்போ மெரினா பீச்சுக்கு வந்தோம். குதிரை சவாரி ஒரு 50 ரூபா 100 ரூபா இருக்கும்னு நினைச்சோம். 200 ரூபா வாங்கினாங்க. அது வேஸ்ட் அப்படின்னு நினைச்சு உட்காந்துருக்கிறோம். அவ்வளோதான். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இன்னைக்கு வந்ததுக்கு இது செலவு. அந்த வருஷத்துல யோசிச்சு பாருங்களேன். வருஷத்துல ஒன்றும் அந்த அளவு செலவு கிடையாதுங்க. இந்த வருஷத்துல பரவாயில்லப்பா. நிறைய பேருக்கு இந்த 2025 பெரும் கஷ்டமா இருந்திருக்கு. அண்ணனுக்கு தான் ரொம்ப ஜாலியா இருந்திருக்கு. ஜாலியாக இருந்தாக்கா ஆரம்பத்துல இருந்து திட்டம் போட்டு பட்ஜெட் போட்டு செலவு பண்றோம்ல, அதனால யோசனை பண்ணி செய்யறதுனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. திட்டமிடுதல் எவ்வளவு முக்கியம். ஆமா, முக்கியம், ரொம்ப முக்கியம். நான் வந்து எங்க பசங்களுக்கு ரொம்ப வேஸ்ட் செலவு பண்றேன். பசங்களுக்காக வேஸ்ட் இல்ல. எந்த மாதிரியான செலவு சொல்லுங்க. எந்த மாதிரினா தேவையில்லாத பொருளை வாங்கினா எனக்கு பிடிக்காது. அதை தான் எங்க பசங்க செய்யறாங்க. தேவையில்லாத பொருள் இருக்குல்ல, அது ஒரு பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எங்க பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும். நாங்க ஃபீஸ் கட்டுறது தேவையில்லாத பொருள். கேளுங்க, ஒரு இடத்துல ஏமாத்தி கட்டிட்டு வந்துட்டோம். அதை நினச்சி இன்னும் ஃபீல் பண்றேன். என்ன எதுக்காக கட்டிட்டு அவங்க சீட்டு தரமாட்டேன்ட்டாங்க, அந்த காசும் தரமாட்டேன்ட்டாங்க. இப்போ எங்களுக்கு நஷ்டம் தானே. அதுதான். அது இந்த வருஷம் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். இன்னுமும் நினச்சி ஃபீல் பண்றேன். பசங்களுக்கு ரொம்ப டாய்ஸ்லாம் வாங்கி கொடுப்பேன். 2 குட்டி குட்டி பசங்க இருக்காங்க. டாய்ஸ் அதிகமாக வாங்கி கொடுக்குறேன்னு வீட்டில் வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம பசங்க கேட்குறாங்களே, வீட்டில் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, பசங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்னு வாங்கி கொடுத்துருவேன். இப்போ என் பசங்களுக்காக தான் நான் இப்போ பீச்சுக்கே வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் வரல, சரி பசங்க ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். இப்போ நான் 2026ல என்ன அவாய்ட் பண்ணணும்னா, அவங்களுக்கு இதுக்கப்புறம் நான் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணணும் பசங்களுக்கு நினைக்கிறேன். செலவு பண்ணிட்டு ஃபீல் பண்ண விஷயம் அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணல இது வரைக்கும். இதுக்கப்புறம் வருங்காலத்துல அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன். ஹாப்பியானா ஆமா, எல்லாரும் கூட இப்ப வந்து என்ன ரொம்ப மொக்க போடுறாங்கன்னு ஃபீல் பண்றேன். 2026ல இந்த நியூ இயர்ல இருந்து நான் ஒரு செலவு விட்டுருவேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? என்ன செலவு விடணும்னா அது தெரியலையே. அப்போ அந்த செலவு விடுற அளவுக்கு நீங்க எதுவும் பெருசா செலவு பண்ணல? இது வரைக்கும் பண்ணல நாங்க. இல்லை, இது எப்படியும் இல்லைங்க. செலவு வேணும்னா குடும்பம் தவிர குறையாது. அவ்வளோதான். 2000 குறையாது. லோன் கொடுக்குற பேங்க்கெல்லாம் மூட்டாங்கன்னா செலவு குறைஞ்சிரும். லோன் கொடுக்குற பேங்க்கெல்லாம் மூட்டாங்கன்னா செலவு குறைஞ்சிரும். என்னோட ஒரு சில கெட்ட பழக்கம், அதை தானே தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் முடியல. கண்டிப்பாக 26ல் கண்டிப்பாக விட்டுருவேன். விட்டுருவீங்க? நம்பலாம். கண்டிப்பாக விட்டுருவேன். வருஷம் இதே மாதிரி எடுக்கிறது இல்ல? இல்லை, அதெல்லாம் இல்லை. வெளியில் சாப்பிட்றத நான் கட் பண்ணுறேன்னு முடிவு பண்ணியிருக்கேன். வீட்லேயும் எல்லாரையும் டோட்டலாக இப்போது 80% கம்மி பண்ணிட்டேன். 20% 20 இருக்குது. 2026ல் வெளில சாப்பிடவே மாட்டேன். எதாக இருந்தாலும் வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு. ஹோட்டல் ஃபுட்ஸ். ஓகே, ஹோட்டலில் போய் சாப்பிட்றதெல்லாம் தடுத்துணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, இல்லை எதுவுமே இல்லை. அப்படியே எதுவுமே இல்லை. சரி, நாங்களே கேரளா வந்து பீச் பார்க்கறதுக்கு வந்ததா. கேரளால எது பீச் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். பாலக்காட்டுல இருந்து. பாலக்காட்டுல இருந்து வந்து இப்படி ஒரு ஹாப்பியான ஃபேமிலி, அதுவும் மொத்தமா வந்திருக்காங்க இல்லையா? இதே மாதிரி எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். இந்த 2026ல உங்களுடைய ஹாப்பினஸை பதிவு பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். வீட்டுல என்கிட்ட எதுவுமே சாப்பிட்றது கேட்காம இருந்தாலுமே விட்டுறலாம். அவங்க தான் நிறைய கேட்கறது, அதை விட்டுறலாம். நிறைய சாப்பிடுறது அப்படி என்னெல்லாம் கேட்பாங்க? எங்க போனாலும் தேவையில்லாத செலவு தான் கேட்பாங்க. வீட்டுல செய்யலாம். ஒரு அந்த 100 ரூபா தான் வீட்டுல சாப்பிடும். அது வேணாம், கடையில தான் வாங்கி சாப்பிடணும். அதை விட்டுற சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். சரி, மக்களுக்கு ஒரு விஷயம், இந்த செலவு விட்டுறணும் அப்படின்னா அது தேவையில்லாத செலவு தானே. வீட்டுல தானே, அது வீட்டுல கடையில 200 ரூபா 300 ரூபா அது வீட்டுல பொருள் வாங்கி போட்டு செஞ்சு சாப்பிட்டா அது நல்லதா இருக்குமே. எல்லாருக்குமே ஹெல்த்தா தானே இருக்கும். வெளியில எதுக்கு போயிட்டு அதை வாங்கி வேஸ்ட் பண்றது? அதை தான் சொல்ல முடியும். ஓகே, நான் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுறீங்களா? மெயின் இந்த செலவை கட் பண்றேன். பார்லர் செலவை கட் பண்றோம். இதே செலவு விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, நிஜமா நல்லா இருக்கும். முக்கியமா ஹோட்டலுக்கு செலவு பண்றதை விட்டுருவேன். அப்ப அக்கா தான் செலவு பண்ண மாட்டாங்க, ஆனா ஹோட்டலுக்கு செலவு பண்றதை விட்டுருவாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் அதுக்குன்னு செலவு பண்ணாம வாழ முடியுமா? நான் மிஸ் பண்றது ஹோட்டல், அதையும் அதை ரெசல்யூஷனா எடுத்துட்டு 2026ல மறந்துடணும். அவ்வளவுதான். ஒன்லி நியூ இயர் முடிஞ்சது மறந்துடணுமா? ஹோட்டல்ல மறந்துடணும்னு சொன்னேன். ஓகேக்கா, சூப்பர்க்கா. தம்மனி தான் ஒன்றும் ப்ரோ ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுதான் இப்போ நம்ம ஒன்றே ஒன்று தான், அதை விடணும்.
விட்டுறணும். ஆமா. செலவு பண்ணுறது விட்டுருவோனாக்கா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. கெட்ட பழக்கம் இருந்ததுன்னா செலவு அதிகமாக இருக்கும். இருந்ததுனாக்கா இது மாதிரி குடி பழக்கத்தை விட்டுடலாம், சீட் ஆடுறதை விட்டுடலாம்னு சரி நினைக்கலாம். அது மாதிரி விட்டுடலான்ற செலவு எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பர்ஃபெக்டா வாழணும் பாத்துக்கங்க மக்களே. இனிமேல் ரொம்ப யோசிச்சு பண்ணுறதுல தெளிவாக இருக்கிறேன். தெளிவா இருக்கீங்க. ஆமாம். ஓகே. மக்கள் வந்து ஒரு விஷயத்தை இந்த செலவு வந்து தேவையில்லாத செலவு அதெல்லாம் நீங்க விட்டுருங்க அப்படின்னா யாரும் சொல்லுங்க? வியாபாரிங்களுக்கு தான் நாங்கள் சொல்லணும். தேவையில்லாம கடை வைக்காதீங்கன்னு சொல்றீங்களா? அவ்வளோதான். அதிகமாக விலைவாசி கம்மி பண்ணாலே போதும். ஏன்னா இன்னமும் வந்து உழைக்கிற வர்க்கம் தான் அதிகமாக இருக்க தவிர ஏன் அதிகமாக சம்பளம் வாங்குறது கம்மி தான் எங்களை பொறுத்த வரைக்கும். எப்படின்னா பணம் இருக்கிற இடத்துல மட்டும் தான் பணம் போய் சேருது. பணம் இல்லாதவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. கஷ்டப்படுறவங்க இன்னமும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கிறோம். அந்த இதில் தான் போயிட்டுருக்கு. காமனாக செலவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அனாவசியமாக இப்போ எங்கேயாவது போனோம் அப்படின்னா நம்ம எக்கனாமிக் எதுவோ பஸ்ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க லேடிஸ்க்கு, அங்கே யூஸ் பண்ணலாம். அதை விட்டு தேவையில்லாமல் ஆட்டோ செலவு, கேபு அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கிட்டக்க இருந்தால் நம்ம நடந்தே கூட போய்க்கலாம். அதுவும் நமக்கு ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா, அது மாதிரி. டிராவலுக்கு அதிகமாக செலவு பண்ணாமல் நடந்து போங்க நல்லதுன்னு சொல்ல வரீங்க. ஓகே, ரொம்ப நன்றிக்கா. அப்படியே தண்ணி அடிக்கிற மட்டும் தான் விட்டுறாங்க. தண்ணி அடிக்கிறது விட்டுறணும். நீங்கள் எதை விட்டுறணும்னு நினைக்கிறீங்க? நானும் தண்ணி அடிக்கிற விட்டுறேன். விட்டுருவீங்க. இந்த 26லேருந்து விட்டுருவீங்க. எத்தனை வருஷமா இதே ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க? இப்போ இந்த வருஷத்துல எடுக்கிற மாதிரி. வருஷம் இதே மாதிரி எடுத்து விட்டுறது விடாமல் இருந்தது? இல்லை இந்த வருஷம் விட்டுரு கண்டிப்பா. இந்த வருஷம் கண்டிப்பாக விட்டுருவீங்க. உங்கள் ஃபேமிலி எல்லாரும் நம்பலாம். ஓகேண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. எல்லாருக்கும் நியூ இயர் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். அவங்களுக்கு நிறைய பர்சனல் இருக்கும். அந்த செலவு அவங்களுக்கு தான் தெரியும். இது தேவையில்லை செலவு, நம்ம அதை பொதுவாக சொல்ல முடியாதுல்ல. அவங்கவுங்களுக்கானது அவங்கவுங்க தேவையில்லாதது நினச்சின்னு விட்டுட்டாங்கன்னா ஓகே தான். சரி, மக்களுக்காக ஒன்று சொல்லணும். இந்த செலவு நீங்களும் விட்டுருங்க அப்படின்னா? அதிகம் கூட கடை வாங்காதீங்க. ஓகேங்களா? கடை வாங்கினா கடத்தை அதிகமாக தான் ஆகும் தவிர கம்மியாகுது கடைசி வரலாம். ஓகேங்களா? அது உதாரணம் நான் தான். கடை வாங்கி பார்த்துக்கலாம் சொல்லி கடைசி வரை வட்டி மட்டும் தான் கட்டினு வரும். முதல் பாட்டு ஏறி தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் கடத்தை மட்டும் கம்மி பண்ணுங்க. வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இஎம்ஐ கடன் இது மட்டும் இல்லாமல் வந்தீங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஓகேண்ணா, ஹாப்பி நியூ இயர்ண்ணா. தேங்க்யூ ப்ரோ. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. அவங்ககிட்ட அனாவசியமாக அந்த குடி அது போதை இது வேண்டாம் சொல்கிறது அதுதான். சரி, ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ ஹாப்பி நியூ இயர். மக்களுக்கு சேர்த்து சொல்லிடுங்க. ஹாப்பி நியூ இயர். செலவு பண்ணி அம்மா கிட்ட திட்டு வாங்கியிருக்கியா? வாங்கிக்கிறேன். எதுக்கு செலவு பண்ணி திட்டு வாங்கினீங்க? டாய்ஸ் வாங்கி. டாய்ஸ் வாங்கினீங்களா? எப்போ வாங்கினீங்க? டெய்லியும் வாங்குவேன். டெய்லி டாய்ஸ் வாங்கலாம். அவ்வளோ காசு வச்சிருக்கீங்களா டெய்லி டாய்ஸ் வாங்குற அளவுக்கு? என்ன டாய்ஸ்லாம் வாங்குனீங்க? ஏரோப்ளேன், கார், லாஸ்டா சைக்கிள் வாங்கினேன். லாஸ்டா சைக்கிள் வாங்கிட்டீங்க. உண்மையான சைக்கிள். உண்மையான சைக்கிள் வாங்கிட்டீங்களா? சைக்கிள் ஓட்டுவீங்களா நீங்க? ஓட்டுவேன். நல்லா ஓட்டுவீங்களா? எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. ஓட்டுறது கத்து தரீங்களா? ஓட்டு கத்து தரீங்க. ஸ்பெண்டே பண்ணல, அவங்க தான் வாங்கி தராங்கள. அவங்களே வாங்கி தராங்க. அதுக்கு நீங்க திட்டு வாங்கிருக்கீங்களா? எதுக்கு இந்த பொருள்லாம் கேட்குற அப்படின்ட்டு? நான் சம்டைம்ஸ் திட்டு வாங்கினேன். எதுக்காக? டூ எக்ஸ்பென்சிவ் வேர்ட். டூ எக்ஸ்பென்சிவா என்ன பொருள் நீங்க வாங்குனீங்க? நான் டாய்ஸ் மாதிரி வாங்கினேன். அம்மா சொன்னா நோ, நான் வாங்கக்கூடாது, ரொம்ப ஓல்டுன்னு. என்ன டாய் அது? சும்மா கார் டாய்ஸ். கார் டாய்ஸ்க்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு திட்டினாங்களா? ஆமாம். ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போனது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் செலவு பண்ணதுக்கு திட்டினாங்களா? என்னன்னு சொல்லி திட்டினாங்க? நாய் பேய் அந்த மாதிரி சொல்லி திட்டினாங்க. அவ்வளோதான் இல்லை? அதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்லல. சரி, வெளியே போய் என்ன செலவு பண்ண? அப்படி ஹோட்டல், வெளியே போயிட்டு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எதுனா டக்குன்னு யோசிச்சு வைக்கிறியா? புறா வாங்கி காசை செலவு வச்சு அடி வாங்கினேன். அடுத்து பறக்க விட்டான். புறாவையும் பறக்க விட்டான். காசு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு திட்டினாங்க. பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? அதுதான், வேற எதுவும் இல்லை. எவ்வளோ திட்டுவாங்க, எவ்வளோ அடிச்சாங்க? ஏதாச்சும் அதுக்கு தழும்பு கிழம்பு ஏதாச்சும் இருக்கா? இந்த தழும்புல அங்கே வாங்கிட்ட அது பேட்ச் பிடிச்சிக்கும் போது வாங்க. பெருசா என்னன்னு சொல்லி திட்டினாங்க? அதுக்குடா காசு வேஸ்ட் பண்றா, காசு எதுக்கு விடுறாங்க? வழக்கமா தச்சு அடிச்சாங்க. வாங்கி சாப்பிடு. என்ன வாங்கி சாப்பிட்டாடி? சிப்ஸ், சாக்லேட், ஐஸ்கிரீம். இதுக்கு எல்லாத்துக்கும் அடி வாங்கினேன். நீங்க? நாங்க டாய்ஸ் எல்லாம் டாய்ஸ் வாங்கி அடி வாங்க. என்ன டாய் வாங்குனீங்க? அப்படியே டெடி பியர்ஸ். டெடி பியரா? நீங்க? அவங்க வந்து கோலி. நீ சொல்லு. பார்பிகல் வாங்கி திட்டு வாங்குனீங்களா? என்னன்னு சொல்லி திட்டினாங்க? ஏன் இது வாங்கின, ஏன் காசு வேஸ்ட் தானே இது, ஏன் வாங்கின, இதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் வாங்கியிருக்கலாம் நினைச்சு திட்டினாங்க.
தெரு பொம்மை தெரு பொம்மையா? தெடி போடணும் டெடி பேரா? டெடி பேர் வாங்கி திட்டினாங்களா? என்னன்னு சொல்லி திட்டினாங்க? உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் டெடி பேரு? எவ்வளோ பிடிக்கும்? கை காட்டு சொல்லு. அவ்வளவு பிடிக்குமா? சரி, இந்த நியூ இயருக்கு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களா? கோயிலுக்கு போ. நியூ இயர் எப்படி கொண்டாடுவீங்க? கோவில் போவேன் கோயிலுக்கு போயிட்டு சிவன் தாத்தா கும்பிட்டு கேக் வெட்டு. சரி தாத்தா தாத்தாவா? கும்பிட்டு கேக் வெட்டுவோம் கேக் வெட்டுவீங்க. கேக் வெட்டி எல்லாரும் வீட்டாண்ட கொண்டாடுவோம். சரி, இந்த நியூ இயர்ல இருந்து என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க? இந்த பழக்கம் வளர்த்துக்க போறேன், நான் இதுல இருந்து நல்ல பையனா இருப்பேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? வீட்டுல சொல்றத கேட்பேன்னு சொல்லு. வீட்டுல சொல்றத அடம்பிடிக்காம கேட்பேன். வீட்ல சொல்றத கேக்குவேன் வீட்ல சொல்றது கேக் வாங்குவியா? கேக்குவேன் கேக் வாங்குவ? கேக்குவேன். சொல்லு. கேக்குவேன் கேக் வாங்குவ, கரெக்டா? கேக்குவேன் கேக் தானே? ஆமா கேக் வாங்குவ. என்ன கேக்கு? ஐஸ் கேக்கா, கிரீம் கேக்கா? புரியல மொபைல் பார்க்க மாட்டேன் மொபைல் பாப்ப? பார்க்க மாட்டேன் பாப்ப? பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டீங்களா? விட்டுருவீங்களா? ஸ்டேஷனரி ஸ்டேஷனரி என்ன பொருள் வாங்குனீங்க ஸ்டேஷனரியில? ஸ்கேலு பென்னு ஒயிட்னர் அதெல்லாம் கலர்ஸ் எல்லாமே படிக்கிறது தானே? நீங்க ப்ராஜெக்ட் பண்றது தானே யூஸ் ஆகுது, அதுக்கு ஏன் திட்டுறாங்க? ப்ராஜெக்ட் இல்லாம டைம்ல வாங்குவோம் ஸ்டிக்கர் விளையாடுறதுக்காக ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் வாங்குவோம் வரைஞ்சி ஸ்டிக்கரை ஒட்டி எல்லாம் பண்ணுவாங்க வீட்டு மாதிரி பண்ணுவோம் எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் தானே? நீங்க பண்ணது நல்லது தானே? அதுக்கு ஏன் எக்ஸாம் டைம்ல அப்போ பண்ணுவோம்ல அப்போ எக்ஸாம் டைம்ல படிக்கணும் தானே? அப்ப மத்த டைம்ல பண்ணலாம்ல? மத்த டைம்ல அதே மாதிரி பண்ணுவீங்களா? மத்த டைம் விட்டுட்டு எக்ஸாம் டைம்ல மட்டும் பண்ணுவீங்க? மற்ற டைம்லயும் பண்ணுவோம் வீட்டில் புறா வாங்கி வளர்த்தேன் அதனால் திட்டினாங்க. புறா வாங்கி வளர்த்து திட்டினாங்க. ஏன் புறா வாங்கி வளர்த்து நல்லது தானே? ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கல. காசுலாம் செலவு பண்ணுறல. எவ்வளவு செலவு பண்ணிருப்ப அதுக்காக? தெரியலையே. அங்க பார்த்து சொல்லு. தெரியலையே. கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு செலவு பண்ணிட்டியா? ஆமாம். சரி, ஓகே. எதுக்கும் திட்டு வாங்கல எதுக்குமே வாங்கலையா? திட்டே வாங்க மாட்டேன் படிக்கல அப்படின்னா? அதுக்கு திட்டு வாங்குவேன் வாங்குறது எதுவுமே செலவு பண்ணல. சரி, ஓகே. இந்த 26ல எனக்கு பூனை தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் வளைக்க விட மாட்டாங்க. பூனை வளர்க்க விட மாட்டாங்களா? வளர்க்கறது ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். பூனை வாங்கி கொடுத்தப்ப வளர்ப்பீங்களா? சரி, பூனை என்ன பண்ணும்? பூனை என்ன பண்ணும்? விளையாடும் ஜாலியாக ஜாலியாக விளையாடும். உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு புறா. புறாவா? உனக்கு புறா. சரி, எல்லாம் வாங்கி கொடுத்து வளர்ப்பீங்க. சரி, இந்த நியூ இயருக்கு உங்க ரெசல்யூஷன் என்ன? நல்ல பிள்ளையா இருப்பீங்களா? இருப்பீங்க. சும்மா சொல்லக்கூடாது. டெய்லியும் ரிமோட் கார் வாங்கி எங்க அப்பாட்ட திட்டு வாங்கணும். டெய்லி ரிமோட் கார் வாங்குவியா? டெய்லி வாங்கி கொடுப்பாங்களா? எங்க வீட்டுல கேட்டா வாங்கி தர மாட்டாங்களே. அதுக்கு டெய்லி வாங்கி தராங்கன்னா எப்படி அது? டெய்லி வாங்கி தராங்க உனக்கு, நீ கேட்டா வாங்கி தந்துருவாங்க. வாங்கி தந்துட்டு திட்டுவாங்க. நல்லா இருக்கு அந்த ஃபேமிலி. வாங்கி தந்து நான் கூட எவ்வளவு வேணாலும் திட்டு வாங்கிக்கலாம். ட்ரெஸ் அதிகமா செலவு பண்ணீங்க. எந்த மாதிரியான ட்ரெஸ் வாங்குனீங்க? என்னது ஃப்ராக் அந்த மாதிரி வாங்குனேன். உங்களுக்கு பிடிக்குமா அந்த ட்ரெஸ்லாம்? பிடிக்கும். ஆனா அதுக்கு திட்டு வாங்கினீங்க. பரவாயில்ல, திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல. பொம்மை. பொம்மை என்ன பொம்மை வாங்குனீங்க? கார் பொம்மை. கார் பொம்மையா? கார்னா ரொம்ப பிடிக்குமா? ரேஸ் ஓட்டுவீங்களா? ஆமா. ஃபியூச்சர்ல ரேசரா? ஆமா. இல்ல போலீஸ். போலீஸா? சூப்பரா. போலீஸா வர வாழ்த்துக்கள். ஒரு விஷயம்னா ஃபேமிலியை கூப்பிடா இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியா தான் இருக்கணும். 26ல இருந்து நீங்க அதை கத்துக்கணும், பாத்துக்கங்க. சரி தம்பி, நீ ஒரு விஷயம் செலவு பண்ணிட்டு அப்பா கிட்ட திட்டு வாங்கினா அப்படின்னா எதை சொல்லுவ? எஸ்கேப் ஆயிடுவேன் வீட்ல இருந்து. எஸ்கேப் ஆயிடுவ? திட்டுலாம் வாங்க மாட்டேன்? என்ன விஷயத்துக்கு அப்படி எஸ்கேப் ஆயிருக்கா? இவன் தான் எப்பவுமே எஸ்கேப் ஆயிடுவான். நீ எந்த விஷயத்துக்கு எஸ்கேப் ஆன? நானா? நான் இது வரைக்கும் என்ன தெரிகிறது? ஒரு வாட்டி உண்டியல் உடைச்சேன். அப்ப அடிக்க வந்துச்சு எஸ்கேப் ஆயிட்டேன். படிக்க வந்தது எஸ்கேப் ஆயிட்டேன். ஆமா. வீட்டுல மறைச்சிருக்கே அதெல்லாம்? மறைச்சதே இல்ல. இல்ல சொல்லிடுவேன், ஆனா அடிக்க வரும்போது ஓடிடுவேன். ஆமா. 2026ல இந்த நியூ இயர்க்கான உங்களுடைய ரெசல்யூஷன் என்ன? ரெசல்யூஷன் எனக்கு 6 பேக் வரணும்னு. 6 பேக் வரணும். டேய், நான் தான் தொப்பை வச்சிருக்கேன். 6 பேக் நல்லா படிக்கணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். இப்போ என்ன ரேங்க் வாங்குற? இப்பயா இப்போ 3 5 செகண்ட் நான் 3 பேரும் ஸ்டடியா பண்ண போறோம். செகண்ட் தேர்ட் ரேங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் 3 பேருமே தேர்ட் ரேங்க் வாங்குறீங்களா? செகண்ட் எப்பற அது 3 பேருக்கு தேர்ட் ரேங்க்? இவன் வேற ஸ்கூல் நான் வேற ஸ்கூல் இவன் வேற. அதான் அதுலயே சொல்றேன். அதுலயே நாங்க 3 தேர்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசை. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசை. சரி, எடுத்துருவீங்க. எடுத்துறேன். ஓகே, ஹேப்பி நியூ இயர் எல்லாருக்கும் சொல்றேன். ஹேப்பி நியூ இயர். பாப்பா இருக்கணும். பாப்பா நல்லா பாத்துப்பீங்களா? பாத்துப்பேன். நல்லா பாத்துப்பீங்க. நீங்க யாரு? பாப்பாக்கு நீங்க யாரு? அண்ணா. அண்ணாவா? அண்ணா வந்து நல்லா பாத்துப்பீங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. ஹேப்பி நியூ இயர் சொல்லிடுங்க எல்லாருக்கும். கேமரா பார்த்து. ஹேப்பி நியூ இயர். சத்தமா
ஹாப்பி நியூ இயர். இப்போ உனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், அதை நான் விட்டுருவேன், இல்ல அம்மா கிட்ட இருந்து இந்த வருஷத்துல இருந்து திட்டு வாங்க மாட்டேன், நான்லாம் வந்து இந்த வருஷத்துல இருந்து ஜிம் போறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி இந்த 2026 நியூ இயர் ரெசல்யூஷன் உங்களுக்கு என்ன? இந்த பழக்கத்தை நான் வளர்த்துக்கிறேன், நான் நல்லா படிப்பேன், எதுவுமே கிடையாதா? இந்த மாதிரி தானே இருக்கணும், ரெசல்யூஷன்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபுட்பால் போற ஃபுட்பால்னு போட அதுவே உனக்கு ஞாபகப்படுத்தினா தெரிஞ்சு நீ எப்படி ரெசல்யூஷன் ஃபாலோ பண்ணுவேன்? சும்மா விளையாடுவோம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவீங்க, அவ்வளவுதான். ரெசல்யூஷன்லாம் எடுக்க மாட்டீங்க, இந்த வருஷத்துல இருந்து நான் விளையாட போறேன், நீங்க பெரிய சாம்பியன். நான் எவ்ரி டைம் விளையாடலாம், லாஸ்ட் டைமும் விளையாடுனா இப்போவும் விளையாடுனேன். நல்லா கொஞ்சம் நல்லா படிக்க சம்டைம்ஸ் நல்லா படிக்குவேன். நல்லா படிப்பீங்க சம்டைம்ஸ் தான். எக்ஸாம்ஸ்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க? எக்ஸாம்லாம் கிடையாது. எக்ஸாமே கிடையாது உங்களுக்குலாம்? எந்த ஸ்கூல் அது எனக்கு சொல்ல? நியூசிலாண்டா? சூப்பரா. அங்கெல்லாம் போய் படிச்சுட்டு இங்க வந்து ஏதோ நான் புரிய வச்சவன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் மட்டும் சொல்லிடுங்க. ஹாப்பி நியூ இயர். எதுவுமே இல்லை நியூ இயர்க்கு ரெசல்யூஷனே எடுக்கல, அப்போ போய் சொல்லுவேன் வருஷம் போய் நான் சொல்லுவேன் எதுவுமே இல்லை. ஓகேடா, தேங்க்யூடா, சூப்பரா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நியூ இயர்க்கு கேக் வெட்ட போறீங்க. ஜாலியா கொண்டாடுவீங்க. உங்களுக்கு இஷ்டத்துக்கு ஜாலியா இருப்போம். நான் நல்லா படிக்கணும், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் கிரேட் வரணும், ஸ்கூல்லே ஃபர்ஸ்டா வரணும், அதான் உங்க நியூ இயர் ரெசல்யூஷன். ஆஹா சூப்பர், வாழ்த்துக்கள், வரணும். நியூ இயருக்கு உங்க ரெசல்யூஷன் என்ன? நான் நல்லா படிக்கணும், 10th நல்ல மார்க் எடுக்கணும். 10th நல்லா. இப்போ 10th நீங்க? இல்ல 9th 10th போறேன். 10th போறீங்க, நல்ல மார்க் வாங்கிடுவீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணா. ரெசல்யூஷனே எடுக்கலையா? நல்ல பிள்ளையா இருப்பேன், நல்லா படிப்பேன், நல்ல மார்க் எடுப்பேன், இப்படி எதுவுமே கிடையாதா? பொய்யே சொல்ல மாட்டேன், டீச்சர் கிட்ட திட்டு வாங்க மாட்டேன், அம்மா கிட்ட திட்டம் எனக்கு மூச்சு வாங்குதுடா, எதுவுமே இல்லையா? அப்படி அம்மாட்ட திட்டு வாங்குவேன். அம்மா கிட்ட திட்டுவாங்க. ஆஹா, இந்த மாதிரியான ரெசல்யூஷன் தான் நமக்கு வேணும். அம்மா கிட்ட திட்டு வாங்குவேன். தம்பி ரெசல்யூஷன் எடுக்கிறாங்களே, டெய்லி வாங்க, வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இதுக்கு மேல யார்கிட்ட திட்டு வாங்க கூடாது, நல்ல பொண்ணா இருக்கணும்ன்ற யார்கிட்ட திட்டு வாங்க கூடாதுன்றது உங்க ரெசல்யூஷன். இருங்க, வாழ்த்துக்கள். நல்ல பிள்ளைய பத்தி திட்டு வாங்காம சமத்தா இருப்பீங்களா? வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எதுக்கு அதிகமா செலவு பண்ணி திட்டு வாங்குனீங்க வீட்ல? இந்த பொம்மை வாங்கி தர மாட்டா சொல்லி திட்டு இருப்பாங்களா? என்னது அது? சாக்லேட் வாங்குறதுக்குலாம் திட்டுவாங்களா? சாக்லேட் பிடிக்குமா? இங்க வாப்பா, நீ பக்கத்துல வாப்பா. நான் விட மாட்டேன். சொல்லு. இல்லையா? சாக்லேட் தான். சரி, ஓகே. ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுறியா? இந்த நியூ இயரோட ரெசல்யூஷன் என்ன? நல்ல பிள்ளையா இருப்பியா? நல்ல பிள்ளையா இருப்பியா? இந்த நியூ இயர்ல இருந்து நல்ல பிள்ளையா அம்மா சொல்றதெல்லாம் கேட்பியா? வெரி குட், வாழ்த்துக்கள். நீ சொல்லு, எதுக்காக நீங்க திட்டு வாங்குனீங்க வீட்ல இந்த வருஷம்? பொம்மை வாங்குனீங்களா? பொம்மை வாங்கி கொடுத்துட்டு திட்டிட்டு அவங்களே பொம்மை வாங்கினது திட்டு வாங்கின சொல்லுன்றாங்களா? சரி, இந்த நியூ இயர்க்குள்ள என்ன பண்ணுவீங்க? இந்த நியூ இயர்ல இருந்து என்ன பண்ண போறீங்க? ரெசல்யூஷன் என்ன எடுக்க போறீங்க? விளையாடணுமா? நல்லா விளையாடணும். சூப்பரா, வாழ்த்துக்கள். நல்லா விளையாடுங்க, வாழ்த்துக்கள். நல்ல பெரிய விளையாட்டு வீராங்கனையா வாங்க. ஓகேவா? ஹாப்பி நியூ இயர். தேவையில்லாத செலவெல்லாம் கட் பண்ணிடுவோம். அதுக்கும் இதேதான், இதுக்கும் அதேதான். என்ன செலவு? உதாரணத்துக்கு 1 2 எதுக்கும் என்ன? அதே மாதிரி தான். ரீசார்ஜ் பண்றது சொல்லுங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, வெளியே சாப்பிட்றத ஃபர்ஸ்ட் கட் பண்ணலாம்னு இருக்கேன். வெளியே வந்தா சாப்பிடவே கூடாது. வீட்ல இருந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்கேயே சாப்பிட்டு திரும்ப போயிடும். ஓகேக்கா, சூப்பர்க்கா. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிருங்க. ஹாப்பி நியூ இயர். நான் வந்து கிளீனிங்ல பண்ணுவேன், நல்லா பண்ண ஆரம்பிச்சிடுவேன். என்ன பண்ணுவேன்? கிளீனிங் பண்ணுவேன். வீட்டை சுத்தமா வச்சுப்பேன். இது வரைக்கும் வச்சது இல்ல? வச்சுக்கிறேன் நிறைய வாட்டி. அப்ப புதுசா ஒரு விஷயம் நீ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல. அதான் நியூ இயர் சேமிப்பு. சேர்த்து வச்சு உண்டியல் உடைச்சிரும் அப்படி அதானே? ஆமா. ஓகே தம்பி, நீ என்னப்பா செலவு பண்ணி திட்டுவாங்க வீட்ல? இல்ல நீ எஸ்கேப் ஆயிடு சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க. எது செலவு பண்ணி திட்டுவாங்க நீங்க? நானா? சொல்லுங்க. போயிட்டு இருக்குல்ல, திட்டு வாங்குனது இல்ல. திட்டு வாங்குனது அதிகமா ஃபுட்டுக்காக செலவு பண்ணி நம்ம இவங்க கிட்ட பத்தி கேட்கணும்னா இவங்க கிட்ட கேட்கணும், அவங்கள பத்தி தெரியணும்னா இவங்க கிட்ட கேட்கணும். அப்ப எதுக்கு அதிகமா செலவு பண்ற சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்நாக்ஸுக்கு தான். இப்போ வந்துச்சா? அப்ப உனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணாம் இல்ல இதுக்கு மேல? ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணாம். வெரி குட். நல்ல புள்ள மாதிரியே பேசுறீங்க. நல்ல மாதிரியே பேசுறீங்க. சரி, ஓகே. எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிடலாமா? எல்லாருக்கும் நீ பண்ற முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். ஆஹா, சூப்பர்ண்ணே. அருமையான விஷயம். ஆட்டோ பின்னாடி எழுதி வச்சுக்கோங்க. அதாவது 2026ல நம்மளுக்கு வந்து தளபதி ஸ்டாலின் நல்ல திடகாத்திரமா நல்ல ஆட்சி செய்யணும். அவருடைய உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சிஎம்.
அதுக்கு அடுத்தது உதயநிதி ஸ்டாலின், அதுக்கு அடுத்தது வந்து இன்பநிதி ஸ்டாலின். அதுல மாற்றமே கிடையாது. இருக்கிறவங்களே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு வாட்டி மாற்றி போடலான்றது என்னுடைய அபிப்பிராயம். இதுதான் என் குடும்ப அரசியல்ன்றது. குடும்பத்துக்குள்ளே இத்தனை பிரிவு இருக்கு, ஆனாலும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. பாத்தீங்களா, ஒரு புள்ள சொல்லுச்சுன்னு என் குடும்பத்துல 9 பேரு விஜய்க்கு மட்டும் ஓட்டு போலன்னா விஷ வச்சிருவோன்னு சொல்லுச்சு. அந்த பிள்ளையெல்லாம் நினைக்கும் போது இந்த குடும்பத்தை பார்த்தா தான் சந்தோஷமா இருக்கு. அதுக்கு அந்த பிள்ளைக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்றேன்னாக்கா, அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு என்ன சொல்றேன்னாக்கா, அவருக்கு எப்படி அரசியல் ஞானம் இல்லையோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு இருக்க வரக்கூடிய தொண்டர்களுக்கும் இருக்கும். வந்த உடனே அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாருனாக்கா அரசியல் ஞானமே இல்லாமல் அது பெரிய தவறு. அவர் என்ன சொல்லணும்னாக்கா, இப்போ முதல்ல என்ன சொல்லும் பொழுது தன்னுடைய கொள்கைகள் இது வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. எவன் ஒன்று அடுத்தவனை வந்து திட்டி தீர்க்கிறானோ அவன் வந்து நல்ல முறையில் ஆட்சி நடத்தவே மாட்டான். நான் வந்து நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லணும். அடுத்தவங்களுடைய குறையை அவன் பார்க்கக்கூடாது. தாங்கிட்ட என்ன குறை இருக்குது, தான் என்ன செய்வான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை சொல்லணும். அப்படி சொன்னாதான் உனக்கு ஓட்டு விடும். நீ அது இல்லாமல் 75 வருஷம் ஆட்சி பண்ண ஒருத்தரை போயிட்டு நீ வந்து தரக்குறைவா நீ பேசுறதோ திட்டுறதோ அடுத்தவன் ஒருத்தன் சொல்லி நீ அது மாதிரி நீ செய்யறதுனாக்கா ஒன்று நீயே பள்ளம் தோட்டிக்கிற மாதிரி ஒரு கருத்து. அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, சூப்பர்ண்ணா, நன்றிண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. Wish you happy New Happy New Year. Happy New Year. Happy New Year. ஹாப்பி நியூ இயர். Happy New Year. Happy New Year. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனு ஓகே, மறக்காம பெல் பட்டன் அழுத்துறீங்க. வேற சேனலோட ஜாலியா என்ஜாய் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான்டா, சூப்பர்ரா. நீங்க போதும்டா, என் சேனல்ல நான் வளர்த்துருவேன்.